திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் தலைமையில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொள்ள கூட்டம் வந்ததோ இல்லையோ, ஆனால் ஒயின் ஷாப்பில் தொண்டர்கள் கூட்டம் அழுது என்று வீடியோ ஒன்று செம வைரலாகி வருகிறது. பொதுவாகவே திமுகவினர் நடத்துகின்ற கூட்டத்திற்கு மக்கள் வர வேண்டும் என்றால் 200 ரூபாய் பணம், குவார்ட்டர், கோழி பிரியாணி அல்ல டோக்கன் சிஸ்டம் என்று எதிர்த்தரப்பினர் விமர்சனங்களை வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் இந்த சம்பவமும் அரங்கேறி உள்ளது. சேலம் மாவட்டத்தில் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் பிரம்மாண்டமாக 2வது மாநில இளைஞரணி மாநாட்டை நடத்தியுள்ளது திமுக. மக்களவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் பாஜகவிற்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதே சமயம் இந்த மாநாட்டின் மூலம் திமுகவின் அடுத்த அதிகார முகமாக உதயநிதியை அக்கட்சி முன்னிறுத்துகிறது என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கூட்டத்திற்கு வந்த தொண்டர்கள் கூட்டத்தில் உதயநிதியின் பேச்சை கேட்டார்களோ இல்லையோ, அருகில் இருந்த மதுபான கடையில் நிரம்பி வழிந்தனர். மேலும் பிரியாணி பொட்டலங்களில் பீஸ் இல்லை என்றும் தொண்டர்கள் குப்பையில் உணவை கொட்டி சென்றதும் குறிப்பிடத்தக்கது. 200 ரூபாய் கூட்டம் என்றால் அப்படித்தானே இருக்கும் என்று இணையவாசிகள் கலாய்த்து வருகின்றனர். உதயநிதியின் கூட்டம் என்றாலே மக்கள் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் தூக்கி கொண்டு ஓடுவது சாதாரணம் தானே. சேலத்தில் வாழைத்தார்களை தொண்டர்கள் அரை மணி நேரத்தில் தூக்கி கொண்டு காலி செய்வது நினைவில்லையா என எதிர்த்தரப்பினரை கலாய்த்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.